கண்மணியோட ப்ரெக்னன்சினுக்காக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்போட நிலைமையை நினச்சி நம்ம கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஜீவா அன்பு மேலே கோவப்படுற மாதிரி இன்னுமே சில விஷயங்கள் நடக்குது. இங்கே வெளியே போன அன்புனால் சரியான டயத்துக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியலை. ஏன்னா 20 ஸ்பெஷல் ஆர்டர் வேற ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்பு இன்னுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த 2 மாஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜீவா கிட்ட ரொம்பவே ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஜீவா, என்னென்னமோ சொன்னீங்க, புதுசாக வந்த செப்பு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விஷயத்துலையுமே சரியாகவே நடந்துக்க மாட்டாரு. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் எங்களை கூட நீங்கள் மட்டம் தட்டிட்டீங்க. இப்போ கூட பாருங்கள், சரியான டயத்துக்கு அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி அன்புக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அன்பு எந்த ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரோ தெரியலை. அவர் தான் ஜீவா கால் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொன்னார். அவர் வரலை, கால் பண்ணாலும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவர் எதனாலும் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கால் பண்ணி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அன்பு இருக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம அன்புமே வராங்க. அன்பு கொஞ்சம் கூட பேச விடாமல் ஜீவா வந்ததுமே பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன அன்பு, ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? உங்களுக்கு பிடிச்சா இங்கே இருங்க, கட்டாயம்லாம் இல்லை நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. முகமே வாடி போயிடுது. இதை ஒரு பக்கம் நம்ம கண்மணி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஜீவா, அன்பு தான் ஏதோ சொல்ல வரார்ல, அதை கொஞ்சம் கேளுங்களேன், கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் திட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமாளிக்கிறதுக்கு எதனாலும் காரணத்தை சொல்லுவார், அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா கண்மணி? அவர் சொல்கிற காரணத்தை கேட்குற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லவே இல்லை. இங்கே பாருங்கள் அன்பு, உங்களுக்கு பிடிச்சா இங்கே இருங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. உங்களால் மேலும் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு நம்ம ஜீவா போயிடுறாரு. இங்கே அந்த 2 மாஸ்டர்ஸ்க்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. என்ன அன்பு சார், நீங்களே இப்படி இருந்தால் எப்படி? பாருங்கள், ஜீவா சாரை இப்படி கோவப்படுத்திட்டீங்களே இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அன்புமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. கண்மணிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அவங்களுமே என்னாச்சு அன்புக்கு? ரெசிபிலையுமே அவர் எவ்வளோ கவனமாக இருப்பார். இப்படிலாம் அவர் கேர்லெஸ்ஸெல்லாம் இருக்கவே மாட்டார். ஏதோ ஒன்று தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியுமே புரிஞ்சுக்கிறாங்க. கண்மணி ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு கண்மணி கிட்ட பேசுகிறாங்க. என்ன கண்மணி, முகமே வாடி போயிருக்குது. அங்கேயே அன்பு சாரை பார்க்கவே பாவமாக இருக்குது. அவரும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீயுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற. என்ன, அன்பு சாரை நினச்சி தானே நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்கிறாங்க. வாய் தான் சொல்லுது, ஆனால் உன் முகம் அப்படியே காட்டி கொடுக்குது கண்மணி. பாவம், அன்பு சாரை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி சொல்கிறாங்க. கண்மணி, எனக்கு என்னமோ அந்த 2 மாஸ்டர்ஸ் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன் தேன்மொழி அப்படி சொல்கிறா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, வரும்போது அவங்க 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு சாரு வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு போட்டியாக நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணியுமே இனிமே அவங்கள நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கண்மணி போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேருமே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கும் அசிங்கப்படுத்தணும், பிரியாணியில் காரத்தை அள்ளி போட்டு, இன்னைக்கு குருமாவில் உப்பை காரம் எல்லாத்தையும் அதிகமாக போட்டு அந்த அன்பை எவ்வளோ கேவலப்படுத்திட்டோம். இனியும் அந்த அன்பு எந்த முகத்தை வச்சுட்டு தான் இங்கே இருக்கிறானோ தெரியல. இந்த ஜீவா சாருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இவ்வளோ நடந்துமே இந்த அன்பு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கிறாரு, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், கூடிய சீக்கிரமே அந்த அன்பு துண்டை காணாம் துணியை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு ஓடுவான். அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கண்மணி கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர்த்தையும் கையும் களவுமா மாட்டி விட்டுறாங்க வீடியோ ஆதாரத்தோட. ஜீவாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. மாஸ்டர்ஸ் 2 பேரையுமே ஜீவா வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. காரி துப்புறாங்கன்னு தான் சொல்லணும். ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் பண்ண கேவலமான விஷயத்துக்கு அன்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்போவே இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்புங்க. நீங்கள் இனி வந்து இங்கே வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே சின்னசாமி இருந்துக்கிட்டு அன்பு காலில் விழுந்து கதறாங்க. அன்பு தயவு செஞ்சு மன்னிச்சுடுப்பா, ஏதோ தெரியாத்தனமாக பண்ணிட்டோம். எங்களுக்கு போட்டியாக வந்து திடீர்னு இந்த அன்பு நின்னான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவன்கிட்ட திமிரு இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு அவன் போட்டியாக வந்தது. அதனால தான் இங்கேருந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் காரணம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ கேவலமாவா இருப்பீங்க? இப்படி பண்ணனால யாருக்கு நஷ்டம்? நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் கூட உண்மையாகவே இல்லை. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பேர் வரும். நாளை பின்ன யாராச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்களா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளிகிளின்னு கிழிக்கிறாங்க. சின்னசாமியும் நலனும் இருந்துக்கிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்புக்கிட்டேயுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க அன்பு. அன்பு ரொம்பவே கோவத்தில் நிற்கிறாரு. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்காக ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த ஒரு தடவை இவங்களை நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே வேணாம். இங்கேருந்து வெளியே துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. அன்புமே வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம் ஜீவா, அவங்களுக்கு குடும்பம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து அன்புக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நடந்த விஷயத்துக்காக. அன்பு இருந்துக்கிட்டு நம்ம கண்மணி கிட்ட போயிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே நன்றி கண்மணி, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஜீவா தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாரு. நீ உண்மையை கண்டுபிடிச்சனால வந்து என் மேலே எந்த தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இல்லைன்னா உண்மை எதுவுமே வெளியே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஜீவா இருந்துக்கிட்டு அன்புக்கிட்ட அன்பு நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அன்பு. ஏதோ கோவத்தில் நீங்கள் சொல்ல வரதை கூட நான் கேட்கல, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அன்பு வந்து சொல்கிறாங்க. குழந்தைங்களை காப்பாற்றினது, டிரைவரை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஜீவா அன்புக்கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம உங்களை வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டேனே அன்பு, தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா பரவாயில்ல ஜீவா விடுங்க, நீங்கள் என்ன வேணுனேவா என்ன பேசுனீங்க, ஏதோ கோவத்தில் இருந்தீங்க பேசிட்டீங்க, பரவாயில்ல, எனக்கு என்ன வருத்தம், என்னை கொஞ்சம் கூட பேசி விடலையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, அதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜீவா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம அன்பு வந்து ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அன்பு மனசுக்குள்ளே கண்மணியோட நினப்பு தான் ஓடிட்டுருக்குது. கண்மணிக்கு நம்ம மேலே ரொம்பவே பாசம் தான், என்ன தான் கோவம் இருந்தாலும் அதை விட நம்ம மேலே அன்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியுமே வந்து கண்மணி தனியாக இருக்கும்போது நம்ம அன்பு வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கண்மணி வந்து ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, அதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அன்புக்கு அப்படியே சுருக்குனுது. கண்மணி எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. அன்பு அப்படியே இதை பற்றி யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்து நம்ம தேன்மொழி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம கண்மணி மனசு ஃபுல்லாக மாப்பிள்ளை தான் இருக்கிறாரு, அவளோட வரட்டு பிடிவாதம் தான் வந்து தடுக்குது, சீக்கிரமே மாப்பிள்ளையும் கண்மணியும் சேரணும், அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணி தேன்மொழி எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் திடீர்னு நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. தேன்மொழி அப்புறம் கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அந்த டைமில் கண்மணியோட சித்தப்பாவும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் வந்து நம்ம கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு
போயிட்டு வெளியே பார்க்குறாங்க. அப்போது அன்பு வந்து அன்புவை பார்த்துட்டு நான் போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போகிறாங்க. மாப்பிள்ளை என்னன்னு தெரியல, திடீர்னு கண்மணி வந்து மயங்கி விழுந்துட்டா, ரொம்பவே பயமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்புமே வந்து பதறிக்கிட்டு வராங்க. கண்மணி பார்த்திங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்த்தாலும் கண்மணி வந்து எழுந்திருக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு பார்த்திங்கன்னா ஆட்டோவை பிடிச்சிட்டு வராங்க. ஆட்டோவில் கண்மணியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம அன்பு ஒரு பக்கம் ரொம்பவே பரிதவிக்கிறாரு. என்னாச்சு கண்மணிக்கு, எதுக்கு திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணியோட அம்மா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. தேன்மொழி அந்த டைமில் கூட வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க? கண்மணி கொஞ்சம் சரியாக சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம், அதனால கூட மயங்கி விழுந்திருக்கலாம், இல்லை வேறு எதனால கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கண்மணி ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தானவ. இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் ஒரு டைம் கண்மணி மயங்கி விழுந்தால, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் கண்மணியை செக்கப் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. நம்ம அன்பு வேகமாக போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கண்மணி நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க. பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அன்பு இருந்துக்கிட்டு அவள் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு கை கொடுங்க, நீங்கள் வந்து அப்பாவாயிட்டீங்க, எல்லாம் குட் நியூஸ் தான், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்பு கண்ணிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீராக வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் வேகமாக போயிட்டு நம்ம அன்பு கண்மணிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. கண்மணியை ஹக் பண்ணுறாங்க. இந்த ஒரு அழகான தருணத்துக்காக நம்ம வந்து எவ்வளோ எதிர்பார்த்துட்ருந்தோம். இப்போ நடந்துருச்சு கண்மணி. நமக்குள்ளே எவ்வளோ சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடலாம். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கிட்ட அன்பு பேசுகிறாங்க. கண்மணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, என்னடி கண்மணி எதுக்காகடி யோசிச்சுட்டு இருக்கிற, அதான் மாப்பிள்ளையே வந்து இப்படி பேசுகிறாருல, அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக என்னால் நடந்ததெல்லாம் வந்து மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு மன்னிச்சிடு கண்மணி, தப்பு என் மேலேயே இருக்கட்டும், பாட்டி மேலேயே இருக்கட்டும், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு மாறிடுறாங்க. அன்பு கண்மணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குழந்தை மூலம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.